நாம் தியானித்து வருகிறோம். நேற்று நாம் நோவாவுக்கு அளிக்கப்பட்ட கிருபை எதற்கு என்றும், அதற்கு அடுத்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார் எதற்காக என்று நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு யோசேப்பை குறித்தும் மோசேக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை குறித்து, யோசேப்புக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து, அப்படியே தாவீதுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து, மரியாளுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு 2ஆம் நாள் செய்தியாக நாம் கடைசி நாட்களிலே நம்ம கொடுக்கிற கிருபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வேகமாக நாம் கடந்து செல்வோம். இந்த 2 நாள் கூட்டங்களிலே 3 நாள் செய்தியை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் சொல்லும் பொழுதே நீங்கள் சீக்கிரமாக வசனத்தை எடுத்து வாசித்து நாம் அதனுடைய மறைபொருளை தெரிந்து கொள்வோமாக. இன்றைக்கு நாம் நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, பேழையை கட்டுவதும் உள்ளே பிரவேசிப்பதும் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த கிருபை. அப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த கிருபை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையானது அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் அங்கே பார்த்தோம். வாக்குத்தத்தமுள்ள சந்ததியை பெற்றுக் கொடுக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். குறை நிறைகள் வாழ்க்கையில் இருந்தது என்று நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கும் கூட அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு 3ஆவதாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கணும். யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தார், எதற்காக அவனுக்கு கிருபை கொடுத்தார்? யோசேப்பு வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு நிலையிலே, தனித்த நிலையிலே அவன் இருந்தான். அவனுடைய அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ யாருடைய உதவியும் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய கிருபை தான் அவனை கடைசி வரைக்கும் நடத்தி சென்றது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு யாருடைய உதவியும் கிடைக்கல. அவன் தனித்து இருந்தான். அவன் தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் அங்கே கிருபையினால அங்கே சிறைச்சாலையில் அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க செய்கிறாரு. போத்திபார் வீட்டில் தயவு கிடைக்க செய்கிறாரு. கூட இருக்கிற சகோதரன் ஒருத்தவன் மூலமாக தயவு கிடைக்க செய்கிறாரு. அல்லேலூயா. குழியில் தூக்கி போடும்போது ஒரு சகோதரன் சொல்கிறான், இவனை சாகடிக்க வேண்டாம், இவனை சாகடிக்க வேண்டாம், இவனை வித்துடலாம். இது தேவனுடைய கிருபை. கிருபை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மேலே ஆண்டவருடைய கிருபை இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ யோசேப்போட இருந்தாரு. அதே நேரத்தில் அவன் மேல கிருபை வச்சதுனால சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சது. பாருங்க. ஆமென், அல்லேலூயா. செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டால், ஆனால் அதிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலை அதிகாரி இவன் பார்த்துட்டு இவன் கூட கடவுள் இருக்காருப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்ககிட்ட விசாரிக்க கொடுத்துட்டான்னு பைபிளில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், யோசேப்புக்கோடு கர்த்தர் கிருபை கொடுத்தார், கிருபை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போக பண்ணுவார். நாம் போன பிறகு பிரச்சனை வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை எஸ்கேப் பண்ணுவார். அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. பிரச்சனை வர்றதுக்கு முன்னால், பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துல கிருபை இல்லை. பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற கிருபை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்கெல்லாம் இந்த மனுஷன் இருக்கானோ அங்கெல்லாம் பிரச்சனைப்பா, எங்கெல்லாம் இந்த ஆள் போகிறாரோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம், பிரச்சனையை உண்டாக்குறவரே இவர் தான்ப்பா, எங்கே போனாலும் பிரச்சனை தான்ப்பான்னுவாங்க. இன்றைக்கு பிரச்சனை எழுகிற இடத்துல
அந்த 7 பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? கடந்து போக பண்ணுவார். அது அவருடைய கிருபையா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு மேலே கர்த்தருடைய கிருபை வைத்ததுனால அவன் அந்த சிறைச்சாலையிலே அவனுக்கு தயவு கிடைச்சது. 17 வயசு யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நான் பார்க்கிறோம். 17 வயசுல அவனை வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கிறார் அப்பா. போய் உன்னுடைய சகோதரன்லாம் பார்த்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். ஆதியாகமம் 37:2 வாசிக்கலாமா? யோசேப்பு 17 வயசுல ஆடு மேய்க்கிற வேலை சகோதரரை பார்க்கும்படியாக என்ன பண்ணுறான்? தகப்பனாலே அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனை யார் காப்பாற்றினது? வந்த பிரச்சனையிலேருந்து யார் காப்பாற்றினது அப்படின்னு சொன்னால் கிருபை தான் காப்பாற்றுச்சு. அந்த கிருபை அவனை காப்பாற்றியது மாத்திரமல்ல, சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர செஞ்சதுன்னு நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவனை கொண்டு போய் ஒரு பெரிய பதவியில், ராஜாவுக்கு அடுத்த ஒரு போஸ்டில் கொண்டு போய் நிறுத்த பண்ணினதை நாம் பார்க்கிறோம். அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஏன்னா உடனே இந்த சகோதரர் கூட யாரும் அவனை காப்பாற்றலை. கூப்பிட்டு பார்க்குறான், அண்ணா என்னை காப்பாற்று, குழியில் விழுந்துட்டு கத்துறான். ஆனால் ஒருத்தனை என்ன பண்ணல, காப்பாற்றலை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய உறவுகள், நாம் நினச்சிட்டு இருக்கிற உறவுகள், ஒரு ரத்தத்தின் சம்பந்தமானவங்க கூட நமக்கு உதவி செய்ய வர மாட்டான் நம்முடைய பிரச்சனை நேரத்தில். ஆனால் கர்த்தருடைய கிருபை இருந்தால் போதும். எப்படின்னா இங்கே அந்த சகோதரர் பேசிக்கிறானுங்க. எப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் எகிப்துக்கு போன பிறகு பேசுகிறாங்க. ஆதியாகமம் 42:21 வாசிங்களேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம செஞ்ச தண்டனை தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தம்பி நம்மளை கூப்பிட்டானே, நம்ம கேட்டோமா, காப்பாற்றணுமா அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, வாசிங்க. கெஞ்சி கேட்குறான், கெஞ்சறான், அண்ணே என்னை காப்பாற்றுங்க, துழியில தூக்கி போடுங்க, என்னை வெளியே எடுங்கன்னு கவுத்துறான், கெஞ்சிறான். ஆனால் ஒருத்தனும் அதை கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. இப்போ சொல்கிறானுங்க, அந்த பாவம், அந்த பழி தான் நம்ம மேலே வந்து மாட்டிக்கிட்டு இருக்குடா. நம்ம சகோதரன் நம்மள்கிட்ட கெஞ்சி கேட்டானே, நம்ம காப்பாற்றணுமா? சகோதரர் யாரும் காப்பாற்றலை, உறவு ஒன்றும் அங்கே வேலைக்கு ஆகலை. கர்த்தருடைய கிருபை தான் அங்கே நின்று யோசேப்பை குழியிலிருந்து எடுத்தது மாத்திரமல்ல, அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. இன்றைக்கு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எது அப்படின்னு சொன்னால், சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு தான் யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இடையில வந்த பிரச்சனை எல்லாமே ஒன்றுமில்லை. அவனுக்கு கண்ட சொப்பனங்கள் இதெல்லாம் கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, சிங்காசனத்திலே அமர பண்ணும்படியாக யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் யாருமே நமக்கு உதவி செய்யலைனாலும் அவருடைய கிருபை இருந்தால் போதும். அந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், மோசேயை குறித்து நாம் பார்க்கலாம். மோசேயை குறித்து யாத்ராகமம் 33:17 நாம் வாசிக்கலாம். செய்வேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைச்சது, உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். மோசேக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவன் மோசேக்கு கொடுத்த கிருபை எதற்காக அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மோசே நாட்கள் எடுத்துக்கொண்டா, அவன் பார்வோன் முன்பாக சவால் விட்டு அற்புதங்களை செய்கிறான், செங்கடலை பிளந்தான். இதற்கான அழைக்கப்பட்ட கிருபை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இந்த அழைப்புக்காக இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அற்புதத்தை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் என்பதற்காக ஆண்டவர் அங்கே கொடுக்கல அந்த கிருபையை. மோசே கொடுத்துக்கப்பட்டதான கிருபை எதுக்கு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கானானு கொண்டு போகும்படியாக மோசே கொடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. வேற எதுக்காகவும் இல்லை. அவன் அரண்மனை வாழ்க்கையில் வாழ்ந்தான்,
அந்த வாழ்க்கையை விட்டு அவன் வெளியே கொண்டு வர்றார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். பேசுவதற்கு வாக்கு வல்லவன் அல்ல. ஆனாலும் கர்த்தர் இங்கே வசனம் சொல்லுங்க, அவனை பேர் சொல்லி அழைத்தேன், உனக்கு என் கண்களில் கிருபை கொடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த கிருபை எதற்காக மோசே கொடுக்கப்பட்டது என்றால், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கானானுக்குள் நடத்தும்படியான கிருபை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதுதான் நாம் பார்க்கிறோம். அந்த கானானுக்குள்ள நடத்துவதற்குரிய பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா செயல்படுறான், ஒவ்வொருத்தனும் முறுமுறுக்கிறான், எரிச்சலாகிறான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை என்னமோ அழைச்சிட்டாரு, அவனை கொண்ட நோக்கத்தினால அவன் மேல தம்முடைய கிருபை வைத்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்களை நடத்துவதில் ரொம்ப சிரமம் அவனுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட காலையில் சொன்னேன், ஜெபத்தில் கூட சொன்னேன், ஏனோக்கு பாஸ்டர் பார்த்தா பயப்படுறாங்க, சர்ச்சுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு. ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு இவர், ஜனங்க வர்றதுக்கே யோசிக்கிறாங்க, முன்ன மாதிரி வரமாட்டாங்க, சபைக்கு காரியங்களில் ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மோசே ஜனங்களை வழி நடத்த அவன் பிரயாசப்படுறான். ஆனால் ஜனங்களுக்கும் அதில் விருப்பமே இல்லை. நீங்கள் அப்புறமா உங்களுக்கு தெரியும், அந்த விருப்பம் இல்லாத ஜனங்கள்லாம் இன்னும் ஆனாங்க, முடிவு என்ன ஆச்சுன்னு தெரியும். கானானுக்கு போனாங்களான்னு பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இத்தனை ஜனங்களையும் அவன் சமாளிக்கிறதுக்கு அவனுக்கு பொறுமையை கர்த்தர் கொடுத்தாரு. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர். மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தா சொல்லுங்க? பூமியில் உள்ள மனுஷர் எல்லாரும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அவனும் ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆயிட்டான். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தான், சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான்னு ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அங்கே பார்க்கிறோம், மீரியாம் கூட பிறந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. குடும்பத்தை சார்ந்த சகோதரி, அக்கா, அண்ணன் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய கிருபை மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா எப்படியும் இவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். அந்த நேரத்தில் பாருங்க, அவ்வளோ பொறுமை அவனுக்கு இருந்தது. அந்த மீரியாமுக்காக அவன் ஜெபிக்கிறதையும் பார்க்குறோம். ஆமேன், அல்லேலூயா. மீரியாமுக்காக மோசே ஜெபம் பண்ணுறாரு. மீரியாம் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் தான் மோசே கொண்டு சொல்கிறாரு, நீ வெக்கப்பட்டு இருப்ப அப்படின்னு. ஒரு வாரம் நீ வெக்கப்படணும்னு, அவமானப்படுவே. குஷ்டரோகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வாரம், 7 நாட்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த 7 நாட்கள் மீரியாம் நிமித்தமாக பிரயாணம் தடைப்பட்டு போச்சு, நின்று போச்சு. ஒரு ஆளுனால. பிரசங்கி சொல்லுகிறார், ஒரு செத்தையை போதும் முழுசையும் நாரி போக பண்ணிடும், கெட்டு போக பண்ணும். பரிமள தைலத்தை ஒரு செத்தையை கெடுத்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா நாட்களில் ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு இச்சித்து எடுத்து வச்சுக்கிட்டான், முழு சபைக்குமே தோல்வி. இங்கே நாம் வாசிக்கிறோம், மோசே வழி நடத்துகிறா. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க, மோசே குறித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. யார் திட்டுறாங்களோ அதே மக்களை ஆச்சரியப்படுறாங்க மோசே குறித்து. நான் பார்க்கிறோம், இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்ததான இந்த கிருபையை வேஸ்ட் ஆக்கிட்டான், வீணாக்கிட்டான். கர்த்தர் மோசேக்கு எதுக்காக கிருபை கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகும்படியாக. அதுதான் அவருடைய கிருபை மோசேக்கு வைத்தார். இப்போ இந்த மோசேக்கு சொல்லிட்டாரு, நான் என் கண்களை அவனுக்கு கிருபை கொடுத்துட்டப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் மோசே என்ன பண்ணுற பாருங்க, என்னாகும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த கிருபையை அவன் போக்கடிக்கும்படியாக ஒரு வார்த்தையை கர்த்தரிடத்தில் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல சுமத்துனதுனால உமது அடியானுக்கு உபத்திரவத்தை ஏன் வர பண்ணீங்க? இப்ப என்ன சொல்றான், உன் கண்களில் கிருபை எனக்கு கொடுக்கலப்பான்ட்டான். ஆண்டவர் நேரடியாக சொல்றாரு, என் கண்களில் உனக்கு மோசே
கிருபை கொடுத்துட்டேன். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு யாத்திராகமம் 33:17 சொல்லிட்டாரு. ஆனால் அந்த மோசே அந்த கிருபையை, கர்த்தர் கொடுத்த கிருபையை வைத்து கொண்டிருக்கிறவன் இப்ப அந்த கிருபை இழந்து போகும்படியாக ஒரு அவிசுவாச வார்த்தை சொல்றான். ஒரு இடத்துல கேட்கிறான், நானா பெத்தேன் இவ்வளவு ஜனத்தையும், என்ன பாடாப்படுத்துறாங்களேன்னு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்துட்டார். எதற்காக அந்த கிருபை? இந்த 6 லட்சம் மக்களையும் அவன் அனுசரித்து தட்டி கொடுத்து அவர்களை எப்படியாயிலும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ண வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய கிருபை அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிருபையை அவன் போக்கடிக்கிறவனா இருந்தான். ஆண்டவர்கிட்ட பேசுறான், என்ன நடந்தது தெரியுமா? இவன் ஒருத்தன்ட்ட ஆண்டவர் கிருபையை கொடுத்து எல்லாரையும் நடத்தும்படியாக வச்சிருந்தாரு. இப்போ இவன் இதை போல சொன்னவனே, எனக்கு கிருபையே இல்லையே, எனக்கு கிருபை கொடுக்காம போயிட்டீங்களேன்னு கேட்குறான். அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சரி அவங்கிட்ட இருந்த கிருபை எல்லாம் பிடுங்கி 70 பேரை தெரிந்து கொண்டு 70 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அந்த தலைவனா இல்லை, அந்த 70 பேரில் ஒரு ஆளாக மாறிட்டான். ஆமென், அல்லேலூயா. 70 பேர்ல ஒருத்தனா மாறிட்டான். கர்த்தர் கொடுத்த கிருபையை இவன் வீணடிச்சிட்டான். அந்த கிருபையை குறித்ததான ஒரு அலட்சியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அந்த இடத்துல அவன் ஆண்டவரத்தில் கேட்டான், எனக்கு கிருபையே கொடுக்காம விட்டுட்டீங்களே. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போவது என்ன? நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறார், எதுக்காக நம்ம கிருபை கொடுத்திருக்கிறாருன்னு தெரியாமலேயே நாம வீணடிக்கிறோம். நேற்றைய தினத்தில் சொன்ன போக்கடிக்கிறார்கள், வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சில கிருபை கிடையாமல் கசப்பான வேர் முளைத்தெழும்பி என்ன ஆயிடுது, கிருபையை கலங்கடிக்கிறதுனால கிருபை இழந்து போகிறோம். இங்கே நான் வாசிக்கிறோம், உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன என்று சொல்லுகிறதுனால அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், மோசேக்கு இந்த கிருபை அவனை கானானுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தும்படியாக இருந்த இந்த கிருபையானது இவனை இப்படி சொன்னதுனால 70ல் ஒரு ஆள் ஆயிட்டான். 70 in 1. முதல்ல ஒன்லி ஒன்னாக இருந்தான், ஒரே தலைவனாக இருந்தவன் இப்போ 70 பேரில் இவனும் ஒரு ஆளாக மாறிட்டான். கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை என்ன பண்ணிட்டான், போக்கடிச்சிட்டான். சில நேரங்களில் நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல நிர்வகிக்கிற காரியங்களில் சில நேரங்களில் பாரமாக தான் இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு பலுவாக தான் தெரியும். அல்லேலூயா. குடும்பத்தை நடத்துறதும் பலுவாக இருக்கும். பிள்ளைங்க ஒரு பக்கம் இழுக்கும், வீட்டுக்காரர் ஒரு பக்கம் இருப்பான். என்னடா அந்த குடும்ப வாழ்க்கை, இதுக்காக கல்யாணம் கட்டின குழந்தைய பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் இருந்துதான், அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துதான் நீ ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்ற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட வீட்டுக்காரர், இப்படிப்பட்ட பிள்ளை, இப்படிப்பட்ட சபை, இப்படிப்பட்ட ஊழியக்காரன்னு சொல்லி நம்ம திட்டிட்டு கிடக்கிறோம். மோசேக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த கிருபையை அவன் வீணடித்து விட்டான். பிரியமானே, இங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் அந்த கிருபையை குறித்த ஒரு கரிசனை இல்லாமல் போனான். அடுத்ததாக தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் நிச்சயமான கிருபையை கொடுத்தார். அவன் விழுந்த போது கூட அவன் வாழ்க்கையில் போராட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சண்டை சண்டை சண்டை. அம்னோன் புத்திரியர் எழும்புவாங்க, அடுத்த மோவாபியர் எழும்புவாங்க. போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஜெயம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது, எங்கே பார்த்தாலும் எந்த பக்கமும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் முடிவில் பார்த்தா ஜெயம் அவனுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை நிச்சயமான கிருபை நாம் வாசிக்கிறோம். தாவீது கருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிருபையை மட்டும் என்னை விட்டு எடுக்காதீங்கன்னு தாவீது கெஞ்சிறான். பாவம் செஞ்சிட்ட பிறகு அவன் பரிசுத்தாவி எடுத்துக்கொள்ளாதேன்னு ஒரு ஜெபம் பண்றான். நீங்க என்னை கொடுத்த கிருபை என்கிட்ட எடுத்துக்காதீங்கன்னு ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். சங்கீதம் 66 சங்கீதம் 20 வசனத்தில் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை
சாதாரண கிருபை இல்ல, விசேஷமான கிருபை, நிச்சயமான கிருபை. அந்த கிருபை அவர் விளக்க மாட்டாரு. அவனுக்கு கொடுத்த கிருபை அப்படிப்பட்ட கிருபை. அவன் தவறு செய்தான், விழுந்து போனான். ஆனாலும் கர்த்தர் அவன்கிட்ட அந்த கிருபை எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்னை கிருபை எடுத்துக்கொள்ளாது இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு விளக்காம இருந்தீங்களே, என்னை விட்டு உங்களுடைய கிருபையை தள்ளாமல் இருந்தீங்களே என்று ஆண்டவரிடத்தில் அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை விட்டு நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபையை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அவன் கிருபை ஏன் அதிகமாக ஆண்டவரத்தில் கேட்டான், எனக்கு கிருபை எடுத்துக்காதீங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒருத்தன் ராஜாவாக இருந்த அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை எடுத்துட்டார். யார் அது சொல்லுங்க? சவுல் ராஜா. சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. என தாவீது கொடுத்த கிருபை ஸ்பெஷல். அது என்ன கிருபை? நிச்சயமான கிருபை. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை நிச்சயமான கிருபை. அவர் சொல்றாரு, நான் சவுல்கிட்ட விலக்கிட்டேன், ஆனால் அது போல ஒன்னுட்டு நான் அந்த கிருபை விலக்க மாட்டோமான்றாரு. ஏன்னா அந்த கிருபை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, ஏன் தாவீதுக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டது? எதுக்காக தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார்? இந்த கிருபை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவன் வாழ்க்கையில யுத்தங்களை சந்தித்தான், எத்தனையோ ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுக்குள்ள ஆசை இருந்தது, ஆலயத்தை கட்டணும்னு, அதுக்கான பொருட்களை சவதரித்தான். ஆனால் அதை செய்ய முடியல. ஆனால் இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார், அந்த நிச்சயமான கிருபையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எதற்காக அவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையானது நிலையான வீட்டை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று தாவீதுக்கு சொன்னார். நிலையான வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரப்போற காரியத்தை குறித்து. அவன் அரண்மனையில் இருக்கும் பொழுதே ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் என் வீட்டில் என் கட்டிலில் படுக்க மாட்டேன், அரண்மனையில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிலாம், கண்களுக்கு நித்திரை வடுவது இல்லை என்று சொல்லி அவனை பொருத்தனை பண்ணினான்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபை நோக்கம் என்ன? நிலையான வீட்டை அவனுக்கு உண்டு பண்ண முடியாது. அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குவதற்கான கிருபையை கர்த்தர் தாவீது கொடுத்தார். ஏன்னா அவன் வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எல்லாம் இருந்து பாவம் செய்து விழுந்தும் போனா கர்த்தர் அவனை திரும்ப தூக்கி நிறுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா,
இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல வெள்ளனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அப்போ வீடு இல்லாமலா தாவீது இருந்தான்னா, பெரிய அரண்மனை இருந்துச்சு. கர்த்தர் இங்கே எதை சொல்றாரு, தாவீதுக்கு கொடுத்த கிருபை என்னன்னா, உனக்கு பரலோகத்தில் நிச்சயமா ஒரு இடம் உண்டுப்பா, உனக்காக ஒரு வீட்டை நான் கட்டுறப்பான்னு தாவீது கொடுத்த கிருபை. அதுதான் நிச்சயமான கிருபை. அது மற்றவங்களாம் கிருபை கொடுத்தாரு, கிருபை கண்களில் கிடைச்சது. ஆனால் தாவீதுக்கு மட்டும்தான் நிச்சயமான கிருபை. அப்படின்னா அவனுக்கு அங்கே புக் பண்ணிட்டார், ரிசர்வ் பண்ணிட்டார், பரலோகத்தில் உனக்கு இடம் இருக்குன்னு. அல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறேன், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் என்ன பண்ணுறார், திரும்ப எடுத்து கட்டுறாருன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து அவர் அதெல்லாம் சரி பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து நான் அதை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 15:17. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் திரும்ப எடுத்து சீர்படுத்தி நிறுத்துவேன். எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:34 வசனத்தில் சொல்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கூட அடிக்கடி விழுந்து போகிறோம், அடிக்கடி பலவீனப்படுகிறோம், அடிக்கடி பாவத்துக்குள்ளே போயிடுறோம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கும் அந்த கிருபையை தர்றேன்னு சொல்லி அங்கே சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 13:34 பாருங்க.
ஆமென். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அந்த நிச்சயமான கிருபை என்னன்னா, மன்னிப்பு கொடுக்கிறாரு, இரக்கத்தை வைத்திருக்கிறார், தயவு இருக்கு. அவன் பாவத்தை அவர் நினைக்கல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கொடுத்த நிச்சயமான கிருபை, அந்த நிச்சயமான கிருபை பரலோகத்தில் ஒரு இடம் அவனுக்கு என்று ஆண்டவர் ஏற்படுத்திட்டாரு. இதை குறித்து சொல்லும்போது தாவீது சொல்கிறான், நம்ம இது வீட்டை கட்டுவேன்னு சொன்னால் இந்த உலகத்துக்குரிய வீடு அல்ல, உனக்கு பரலோகத்தில் ஒரு வீடை கட்டுறேன். அதை குறித்து அங்கே சொல்லும்போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:19 வாசிக்கலாம். இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்க போகுது, நான் செத்துட்ட பிறகு நடக்க போற காரியம். வெகு காலத்துக்கு தூரமா இருக்க செய்தியே நீ இப்ப சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய வீட்டை அல்ல. சில நேரங்களில் நம்ம வீடு இது பண்ணும்போது இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீரே உங்களுடைய அடியானுடைய வீடுன்னு சொல்லும்போது இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தாவீது கொடுத்த அந்த கிருபை, நிச்சயமான கிருபை என்ன அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு வீட்டை அவர் நம்ம கட்டும்படி ஆயத்தமாக இருக்கிறார். யோவான் 14 சொல்கிறார் இல்லையா, நான் போய் உங்களுக்காக என்ன பண்ண ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை எது அப்படின்னு சொன்னால், அவனுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணும்படியாக இந்த உலகத்தில் அவன் விழுந்த பொழுதும் அவனை தூக்கி நிறுத்தி அவனை சரி பண்ணி, எப்படி ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அதை டிங்கர் பண்ணி அதை பட்டி பார்த்து அதை சரி பண்ணி மறுபடியும் புதுசு போல் நிறுத்துறது போல தாவீது வாழ்க்கையை நிறுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட கிருபை தான் தாவீது கருளின் நிச்சயமான கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மரியாளை கொடுத்து அடுத்து நாம் கடந்து செல்வோம். மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், மரியாள்னு சொன்னோன்னே லூக்கா 1:28 அங்கே தேவதூதன் பிரவேசித்து என்ன சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றுக்கிட்டாங்க யார் அப்படின்னா மரியாள், கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. 30ஆம் வசனம் பாருங்க, 1:30 படிங்க. அடுத்தது நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. எதுக்காக மரியாளுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது? நோக்கம், ஒரு நோக்கம் இருக்கு எல்லாருக்குமே. ஆண்டவர் கிருபை கொடுக்கிற நோக்கம். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இயேசுவை பெற்றெடுப்பதல்ல, இயேசுவை பெற்றெடுப்பது மட்டுமல்ல. அங்கே நான் பார்க்கும் பொழுது அந்த இயேசுவை பெற்றெடுக்கிற அந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா பெரிய பாக்கியமான ஆள். ஏன்னா வசனம் சொல்லுது. ஆனால் அங்கேயே தேவதன் சொல்கிறான், உன்னுடைய ஆத்மா ஒரு பட்டையும் உருவி போவோம் அப்படின்னு சொல்கிறான். உன் ஆத்மா என்ன உருவி போவோம்? ஒரு பட்டையும் உருவி போவோம். அப்படின்னா அந்த நாட்களிலே மரியாள் கருவுற்று இருக்கிறார், இயேசு பாலகனை அவர் வயிற்றில் சுமக்கிறார். ஊரார் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? ஊரார் என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் எங்கேயோ போய் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டா, எவன் கூடயே படுத்துட்டு வந்துட்டா, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா யோசேப்பும் சந்தேகப்படுறான், யோசேப்பும் சந்தேகப்படுறான். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெண், ஒரு வாலிப பெண் குழந்தை பெற்றெடுக்கிறா அப்படின்னு சொன்னா ஊர் சும்மா இருக்காது. அல்லேலூயா. அவமானம், பழி சொற்கள், இழி சொற்கள், நிந்தை, நெருக்கம், இதெல்லாம் அவ தாங்கும்படியாக தான் தேவதூதன் சொல்லிட்டு அப்பவே இது ஓகேவா, பட்டையும் உன் இருதயத்தை உருவி போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே அவர் சொல்லிட்டான், ஆண்டவருக்கு அடிமை, ஓகே நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் அவளை கேட்கும்போது அவள் ஓப்பனாக எதையுமே சொல்லலை. அவள் யார்ட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, தேவதூதன் வந்தால் என்ன பண்ணான்னு சொன்னால் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் மனதில் வச்சு சிந்திக்கிறா. அதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை அது. ஆமென். அல்லேலூயா. மரியாளுக்கு அதை அவர் கொடுத்ததான கிருபை இயேசுவை பெற்றெடுக்கும் வரைக்கும், பெற்ற பிறகும் கூட என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் என்ன பண்ணாவ, எல்லாவற்றையும் சகித்து கொண்டா, தாங்கி கொண்டா. அவமானங்கள், பழி சொற்கள், இழி சொற்கள், நிந்தைகள். நம்ம யோசிக்கலாம்,
நம்ம சொல்லுவோம் அவள் பாக்கியவதி பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அது பாக்கியவதி என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட தெய்வத்துவனால். ஆனால் இயேசுவாகிய பாலகனை பெற்றெடுத்து அதை வளர்க்கிற வரைக்கும் நிச்சயமாக எத்தனை அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து யூதர்கள் தவறாக பேசின ஒரு வார்த்தை இருக்கு பைபிளில். நாங்கள்லாம் வேசியின் பிள்ளைகள் இல்லை, நீ எனக்கு சொல்ல வந்துட்டியான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் பெருந்தின்னிக்காரன், இதெல்லாம் பரிசேயன், பாவிகளுக்கு தோடல், இதெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கே இது புரிஞ்சுது. அந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இயேசுவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆமென், அல்லேலூயா. இயேசு அவர்களை கடிஞ்சு கொண்டு பேசுறாரு. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவன் இல்லை அப்படின்னா ஒன்று போல இல்லை அப்படின்ற வார்த்தை தான் அது. அப்பா யாருன்னே தெரியாமல் பிறந்திருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையில் அவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நம்மளாம் சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுங்க, யாராவது நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவான்? யாருக்கு பிறந்தோடனே தெரியலன்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரும் நமக்கு. இயேசு கிறிஸ்து அதை எல்லாம் அவர் அப்படியே சகிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கோபம் வராமல், ஏன்னா அவர் மரியாளுக்கு கொடுத்த கிருபை இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை. அந்த பெற்றெடுக்கிறது மாத்திர உரிய நாள் வரைக்கும் வளர்க்கணும். சமுதாயத்தில் அவரை வளர்க்க வேண்டிய, அவரை எடுக்கவும் கர்த்தர் கொடுத்ததான கிருபை தான் மரியாளுக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம், பழி சொற்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தா. எந்த சூழ்நிலையிலும் தேவதூதன் சொன்னான், கடவுள் பேசினார், அதுதான் வந்துச்சின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஆமென், அல்லேலூயா. அநேக இடங்களில் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனமான காரியங்கள்லாம் பார்க்கும்போது மரியாள் தன் மனதிலே வைத்து சிந்தித்தாளுக்கு வீட்டுக்காட்ட கூட சொல்லலை. இதுக்கெல்லாம் ஒரு கிருபை வேணும். ரகசியத்துக்கு பாதுகாத்து கொள்ள கிருபை வேணும். ஆமென், அல்லேலூயா. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிறது. நான் நிறைய பார்க்கும்போது சில நேரத்தில் ஒரு இது வருது வீடியோவில். ஒரு வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் செய்கிற மாதிரி நீ செய்வியான்னு கேட்குறாரு. சரி, நான் என்ன செஞ்சிடறேன் பார்த்துருப்பீங்க, சிரிக்கிறீங்க. அவங்க முன்னி இப்படி பண்ணிகிட்டு இருப்பான். உடனே இதானே அப்படி பண்ணுமா, கையை தூக்கணுமா, காலை தூக்கணுமான்னு சொல்லிட்டு இருப்பான். கடிச்சா என்ன அதான் செஞ்சுட்டேன். பேசாமல் இருக்கிறது தான் நான் சொன்னது. ஆமென், அல்லேலூயா. பேசாமல் இருக்க முடியாது பெண்களால். ஆனால் மரியாளுக்கு அந்த கிருபை கெடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவள் இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவள் எதையுமே சொல்லவே இல்லை. பெற்றெடுத்து அதை வளர்க்கிற வரைக்கும் வந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டா. மரியாளுக்கு கொடுத்த கிருபை, இயேசுவை பெற்றெடுத்து வளர்க்கிற அந்த கிருபை, அதை அவள் செய்து முடித்தாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளேன்னு சொல்லும் பொழுது நம்ம பெரிய விதத்தில் நினைக்கிறோம். ஆனால் கிருபை கர்த்தர் மரியாளுக்கு கொடுத்தது இதுதான். அடுத்தது பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது மற்ற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறத விட விசேஷமான காரியம் பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அவர் என்ன சொல்றாரு? பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்த கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றிலையும் அவர் அப்படியே பொறுமையோடு அதை எல்லாம் சகிச்சுட்டே போனார். சொல்லலாம், ஸ்தேவான் பாடுபட்டு ரத்த சாட்சியாக மறிச்சான், அதை விடவா பவுல் பட்டார் அப்படின்னு கேட்கலாம். ஸ்தேவானுக்கு அந்த ஒரு சில மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் பவுலுக்கு அப்படி இல்லை. காலங்காலமாக, ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக போகிற இடத்துலலாம் பிரச்சனை, அடி, அவமானங்கள். நமக்கு தெரியும், ரோமரில் கள்ள சகோதரன் கூட இருக்கணும் ஏமாத்துறான். மிருகங்களால் வந்த பாதிப்பு, நிர்வாணங்கள், நாசமோசம், கண் விழிப்பு, எல்லாவற்றிலையும் பல பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். அந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, அவர் சொல்றார், என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்து நான் அல்ல. அடுத்து பார்க்கிறோம்,
பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, இயேசுவை போல மாறும்படியான கிருபை தான் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல மாறுகிறதான கிருபை பவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, மற்ற யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் வாசிக்கலாம், தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். பவுலுக்கு கொடுத்த கிருபை பாடுகளை சுமப்பது மாத்திரமல்ல, இயேசுவை போல மாற்றுகிற கிருபை கர்த்தர் கொடுத்தார். நாம் வாசிக்கலாம். அதே புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான அவன் கொடுத்த கிருபை. நம்ம சொல்லலாம், அவன் பலவீனமாக இருந்தான், அவனுக்கு கிருபை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனுக்கு கொடுத்த கிருபை, தேவ கிருபை குறித்து அவன் சொல்லும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான கிருபை எது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வாசிக்கிறோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எத்தனை அடிபட்டு அவர் உடம்புல தழும்புகள் எல்லாம் வந்துச்சோ அவ்வளவு எனக்கும் இருக்குன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்றாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப பவுலுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை என்ன கிருபை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவன் பலவீனத்தில் பலந்தர கிருபை மட்டுமில்ல, இயேசுவை போல மாறுகிற கிருபையை பவுலுக்கு கொடுத்தார். வேற எந்த பேதுருவுக்கும் மற்றவங்களுக்கும் அவர் கொடுக்கல. அதை இயேசுவை போல மாறுகிற அனுபவம், இயேசுவை போல பாடுபடுகிற வாழ்க்கை, இயேசுவை போல ஊழியத்தில் எல்லா இடங்களிலேயும் ஒரு அற்புதம் நடந்தாலும் அடுத்தது பிரச்சனை. அவர் கைதியாக போகும்போதும் பிரச்சனை வருது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ இவன் ஜாவா அப்படின்னு. கிருபை அவனை தாங்குது. அது மட்டும் இல்லை, அந்த கிருபை இயேசுவை போல மாறுவதற்கான கிருபையை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தார். அடுத்ததாக நாம் இன்றைய நாளுக்குரிய செய்திக்குள்ளே நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற கடைசி நாட்களிலே கர்த்தர் கொடுக்கிற கிருபை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். அவர் வருகையை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்தவான்கள் யாவரும் கடைசி நாட்களிலே அவர் வரும்பொழுது கிருபையை தருவார் என்று பேதுரு சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு. இப்படி புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு கிருபை கொடுப்பார். நல்ல கவனிங்க, இவ்வளோ நேரம் நம்ம தியானித்த கிருபை இந்த உலகத்தில் வாழும்போது கிடைக்கிற கிருபை. அந்த கிருபை கொண்டு நாம் நடத்துகிறோம், போகிறோம், வர்றோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். கிருபை ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாரும் கொடுக்கறதுனால தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இயேசு வருவார். நமக்கு தெரியும் இயேசு வரப்போறாரு. ஒரு நாளில் அவர் வரும்பொழுது ஒரு கிருபை கொண்டு வராரு எல்லாருக்கும். அல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பூரண நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனம் தான் சொல்லுது. அப்படின்னா வருகையின் நாட்களில் கர்த்தர் ஒரு கிருபையை கொண்டு வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் கடைசி நாட்களில் யார் அவருக்காக காத்திருக்கிறார்கள், அந்த வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவராக இருந்து உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்க. பூரண நம்பிக்கையாயிருங்க. இந்த கிருபை விசேஷமானது.
ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட கிருபை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் இந்த கிருபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த கிருபையானது மிக விசேஷமானதாக இருக்கிறது. கடைசி நாட்கள் அவர் கொண்டு வருகிற கிருபை, இந்த கிருபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிருபை நமக்கு என்னென்ன செய்யுது, என்ன கிருபையினால என்னெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரனுடைய அனுபவங்களை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக சங்கீதம் 86:5 வாசிக்கலாம். ஆமென். பார்த்தீங்கன்னா கிருபையினால மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி கிருபையினால மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. இப்பொழுது வாழுகிற உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கிருபை இயேசுவினால உண்டாச்சு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவினால கிருபையானது கொடுக்கப்படுகிறது. நமக்கு இங்கே பார்க்கிறோம், உம்மை நோக்கி அங்கே வசனம் சொல்லுகிறது, நீ நல்லவரும் மன்னிக்கிற உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாய் இருக்கிறீர். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அதே சங்கீதம் 5:7 வாசிக்கும் பொழுது, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே பிரவேசித்து பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்புறம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தரார். அல்லேலூயா. எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாது, எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாது. நான் நேற்று பிரசங்கத்தில் முதல் நாளில் சொன்னேன், என்னைக்கோ பெற்ற கிருபை வச்சுட்டு வண்டி ஓட்டலான்னா ஓட்ட முடியாது. ஒவ்வொரு நாள் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாள் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் ஓடிக்கொண்டிருந்தவங்க சில நாள் ஆண்டோடைய சமூகத்தை வராமல் நின்றுடுறாங்க. காரணம் என்ன? கிருபை இல்லை. அந்த கிருபையை போக்கடிக்கிறாங்க, வீணடிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம், நம்ம மற்றவர்கள்லாம் தெரியும். நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னார், நான் டிவி ஆன் பண்ண திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, போட்டால் வாய்ஸே வரல அப்படின்னாரு. அல்லேலூயா. பார்க்குறாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று நோண்டும் போது பார்க்குறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிற தாவீது சொல்கிறார் தன் அனுபவத்தில், ஆண்டவரே உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். அப்போ தேவ சமூகத்தில் வருவதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபை தேவைப்படுது நமக்கு. அல்லேலூயா. அடுத்தது அதே சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 59வது சங்கீதம் 10வது வசனம், சந்திப்பார். ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும்னாலும் கிருபை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி கிருபை இருந்தால் தான் கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு அவருக்கும் நடக்கும். சந்திப்புன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசுறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கிருபை நமக்கு தேவைப்படுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஜெப குழுக்கள் நம்ம ஏற்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளால் ஜெபிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் முடியல. இப்போ அந்த முடியாததை முடிய வைக்கிறதா நான் சொன்னேன். கிருபைனா என்னென்னா நம்மளால் முடியாதத சொல்லுங்கள் முடிய வைக்கிறது தான் கிருபையே. எந்த இடத்துல நம்மளால் முடியாத நிற்கிறோமோ அந்த இடத்துல அதை முடித்து காட்டுவதா தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் அதை செய்து முடிக்கிறார். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறான், உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே என்னை நீ சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் அப்படின்னா அடுத்த சொல்கிறாரு, தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஆண்டவர் என்னை சந்திக்கிறார் அவருடைய கிருபையினால. அவர் சமூகத்தில் நான் போய் காத்திருந்து ஜெபிப்பதும் கர்த்தர் என்னை சந்திக்க வருவதும் கிருபை தேவைப்படுது. ஆமென். அல்லேலூயா. கிருபையினால தான் ஆண்டவர் இது செய்கிறாரு. அந்த கிருபையினால் அடுத்த அந்த வசனத்தின் பகுதியில் வாசிக்கும்போது அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்த நாம் வாசிப்போம் சங்கீதம் 119:76. நீர் உமது அடியனுக்கு கொடுத்து உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. கிருபையினால தேற்றுகிறார். கிருபையினால் ஆண்டவர் தேற்றுகிறார். நம்முடைய உள்ளத்தில் கலக்கங்கள் கிளேசங்கள் வரும் பொழுது அவருடைய கிருபை இருந்தால் போதும், நம்மை அந்த கிருபையினால் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதே சங்கீதம் 119:88 வாசிக்கும் பொழுது,
உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அடுத்து அந்த கிருபை நம்மளை உயிர்ப்பிக்க செய்கிறது. ஆண்டுடைய கிருபை இருந்தால் நம்ம செத்துப்போன நிலையில் இருந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க செய்வது அவருடைய கிருபை. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்ய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு, போய் தீர்க்கதரிசனம் உரை மனுபுத்திரனே, பள்ளத்தாக்கு எங்கே இருக்கிற அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்க செய்கிற வல்லமை உடையதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை உயிரடைய செய்கிறதா இருக்கிறது. அங்கே பக்தன் சொல்றாங்க, கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். சங்கீதம் 51 தாவீது சொல்றாரு, நீ என்னை என் பாவத்திலேருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை நடத்தினீங்கன்னா நான் பாதகருக்கு போய் உம்முடைய நற்செய்தியை அறிவிப்பேன். அப்போது பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவாங்க. நீ என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை செஞ்ச என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நான் போய் 4 பேருக்கு சொல்லுவேன். அப்போ அவன் பாவத்தில் இருக்கிற பாவி மனம் திரும்புவான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழுவேன். அப்போ நம்முடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒரு சபையாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது பவுலுடைய வாழ்க்கை குறித்த அனுபவத்தை நாம் பார்க்கலாம். பவுலுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய பிரயாசத்தில் கர்த்தருடைய கிருபையை கொடுத்தார். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் கிருபை வைத்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை கிறிஸ்துவை போல மாறுகிற கிருபை. அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், பவுலுடைய அனுபவத்தை நான் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் படித்த 1 கொரிந்தியர் 15:10 தேவ கிருபையினால் இருக்கிறேன்னு சொன்னவர், அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபை. அடுத்து நம்ம தெரிந்த ஒரு வேத வசன பகுதி பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் இவ்வளோ நேரம் தாவீதை குறித்து, தாவீதுடைய அனுபவத்தை குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பவுலை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இரண்டாவதாக பெலன் கொடுக்கும்படியான கிருபை பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கும் பொழுது, ரெண்டு கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அடுத்தது சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு கிருபை கொடுத்துட்டாருப்பா அவரு. அதனால் என் பலவீனம் இருந்தாலும் சரி, எனக்கு என்ன வியாதி வந்தாலும் சரி, எனக்கு கால் வலியோ பல்லு வலியோ கை வலியோ எது வந்தாலும் சரி, நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன், அதை குறித்து குறைவாக நினைக்க மாட்டேன், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டேன். ஏன்னா எனக்கு அவர் கிருபை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அடுத்து நான் வாசிக்கும் பொழுது அதே வசனத்தில் அடுத்த வசனம் என்ன சொல்லுது, நான் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே,
அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு பக்கம் என் கை கால் வலிக்க தான் செய்யுது, பலவீனத்தோடு தான் இருக்கிறேன், எனக்கு இடுப்பு வலியில் தான் நான் நிற்கிறேன், ஆனாலும் நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் கிருபை எனக்கு போதும் சொல்லிட்டாரு. உன் பலவீனத்துல என் பலத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சரீர உபாதைகள் நிறைய பட்டாரு. சரீர உபாதைகள் நிறைய பட்டாரு. அடிச்சாங்க. அவருக்குள்ளேயே ஒரு பலவீனம் இருந்துச்சு. அதை குறித்து தான் அங்கே சொல்றாரு, கொரிந்தியர்ல ஜெபிக்க நான் ஜெபம் பண்ணேன். அது சாத்தானுடைய தூதனாக இருந்து, என்னை குட்டுக்கிற சாத்தானுடைய தூதனாக இருந்து 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபையை தரேன்னிட்டாரு. அதனால இனிமே நான் அதை குறித்து கவலைப்படுவேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வியாதி பலவீனம் இருக்கா, போராடிக்கிட்டே இருக்கா, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. உன் பலவீனத்தில் அவர் பலத்தை தரேன்றாரு, அவர் கிருபையை தராரு. அந்த கிருபை பிடிச்சிங்க. அல்லேலூயா. இந்த கிருபை எனக்கு போதும். எனக்கு பலவீனம் இருக்கலாம், பிசாசு சொல்லலாம், உனக்கு பலவீனம், உன்னால் முடியாது, நீ இதை செய்ய முடியாது, நீ நடக்க முடியாது, நீ போக முடியாது, இதை சாதிக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும், உன் கால் வலிக்குது, உனக்கு மூட்டு வலிக்குது, உன்னால் நிற்க முடியாது என்று பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த பலவீனங்கள் உனக்குள்ள இருக்குதா? இங்க பவுல் சொல்றாரு, என் பலவீனமாய் இருக்கும் போதே, நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எனக்கு பலவீனம் இருந்தா நான் பிரியமா இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு பலவீனம் இருக்கு, அதை குறைய நினைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பலவீனம் வந்துடுச்சு, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு நடக்க முடியல, மூட்டு வலி, படி ஏற முடியல சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? பவுலை போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பவுலுக்கு கொடுத்த அதே தேவன் தான் நமக்கும் கொடுக்குறாரு அவர் கிருபையை. அல்லேலூயா. நேற்றைக்கு நம்ம தியானித்த போது கிருபையை போக்கடிக்க கூடாது, அந்த கிருபையை நாம் சேர்த்து வைக்க வேண்டும், பயன்படுத்துகிற இடத்துல பயன்படுத்தணும் அந்த கிருபையை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக வைக்கிறாரு. அவர் பவுலுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை அவர் கொடுத்தார். அந்த கிருபையை அவர் கொடுத்தார். அந்த கிருபை அவர் கொடுத்தார். அந்த கிருபை பெற்றுக்கொண்டதுனால பவுல் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலவுள்ளவனாய் இருக்கிறேன். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நான் தரித்திரனாய் இருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். அது ஒரு கிருபை. என் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபித்தவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அல்லேலூயா. எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் ஜெபிக்கிறேன், இன்னொரு வீடை கட்டுறான், நான் போய் பிரதிஷ்டை பண்ணுறேன், திறந்து வைக்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு கிருபை. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எனக்குள்ள பலவீனமாக தான் இருக்கிறேன், ஆனால் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா அவர் கிருபை சொல்லிட்டாரு, என் கிருபை, என் பலன் உனக்கு தரேன்ட்டார், என் பலன் உனக்கு தரேன்ட்டார். அவருடைய பலன் தேவ பலன். அல்லேலூயா. தேவனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் போது இந்த பலவீனம் ஒன்றுமே இல்லை. நாம் நம்ம விசாரிச்சு என்ன சொல்லுவான், நம்ம பலவீனத்தை காட்டி உன்னால் முடியாது, உனக்கு இப்படி மூட்டு வலி, போகாத, நிற்காத, நடக்காத, சும்மா ஏன் போகிற சர்ச்சுக்கு, பிச்சா சொல்லுவான். இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நேற்று தான் போய் சுற்றிட்டு வந்திய, என்னது நேற்று தான் போய் சுற்றிட்டு வந்திய, கடைக்கு போனிய, கால் வலிச்சதில்லை, நாளைக்கு ஜபத்துக்கு போகாத. சில பேர் ஜபத்துக்கு வராமல் கேட்டால் உடம்பு முடியல. குழுக்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம், அந்த குழுக்களில் வந்துடுறாங்க. ஒரு சிலர் வரமாட்டோம், ஒரு சிலரை சொல்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் படிங்க, இல்லை எழுதி பாருங்கள், உங்கள் அசைன்மெண்ட் மாதிரி சொல்கிறேன், அப்போயாவது மனசில் பதிய பாருங்கள். அல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு கிருபை. அந்த கிருபை பலவீனங்களில் என் பலனை தரேன்னு சொன்னார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே, நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே, சொல்லுங்கள் வாயை திறந்து, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலம் உள்ளனாக இருக்கிறேன், பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பலவீனம் இருக்குது, ஆனாலும் நான் பலம் உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய பலன் எனக்கு கொடுக்குறாரு, அவருடைய சக்தி எனக்குள்ள வருது. ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை பெற்றுக்கொள்கிறோம்.
சரீரம் பலவீனமாக தான் இருக்கும், ஆனால் உன் ஆவி உற்சாகமாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய உன்னால முடியும். அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, பலன் உண்டு. ஹல்லேலூயா. நம்மளால முடியாதுன்னு நம்ம சொல்லி உட்கார வைப்பது பிசாசோட வேலை. ஆனால் கர்த்தர் என் பலனை தரும்போது நீ ஏன்பா இதை தயங்கிட்டு உட்கார்ந்து கிடக்கிற, ஆக வேண்டிய வேலையை பாரு. ஹல்லேலூயா. போக வேண்டிய தூரம் இருக்கு. எலியாவுக்கு சொன்னாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. ஒரு வேளை சாப்பாடை சாப்பிட்டு 40 நாள் ஒரு மனுஷன் ஓட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது எங்கேருந்து வந்தது பலன் அவனுக்கு, எலியாவுக்கு? நம்மள என்ன பண்ணுறோம், ஒரு வேளை சோறு தின்னலாம், ஒரு பொழுது இருந்தால் கூட அப்பாவா கவா கவான்னு வயிறு வச்சு பசிது. ஹல்லேலூயா. 40 நாள் ஒரு வேளை போஜனத்தை சாப்பிட்டுட்டு 40 நாள் எலியா ஓடுறான். உட்காந்து இல்லை, ரதத்தில் ட்ராவல் பண்ணலை, ஆகாபுக்கு முன்னால் ஓடுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்துச்சு அவனுக்கு பலன்? அவனுக்கு மேல இருந்த அபிஷேகம், அந்த வல்லமையின் ஆவியான அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததுனால இந்த உணவு அல்ல. ஆண்டவர் அதான் சொன்னாரு, சாப்பாடு 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 சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. மனுஷன் சொல்லுங்க, அப்பத்தினால மாத்திரமல்ல, சோர்த்தினெல்லாம் சோர்ந்து போகுது. சில நேரத்தில் எனக்கே கூட சில நேரத்தில் சாப்பிடாம தான் இங்கே திட்டுவாங்க தான் எல்லாரும். மத்தியானம் சாப்பாடு 3:30 4 4:30 5 தான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், வயிறு வலி வந்துடுன்றாங்க. அது இன்னும் உண்மை தான், வரலாம். ஆனால் பலவீனம் வரலாம், ஆண்டவர் பலன் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் கிடக்குறீங்களே. சில பேர் நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம். வேலை நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக சில நேரத்தில் லேட் ஆகுது. சில நேரத்தில் எனக்கு என்ன ஆகுனா, உட்காந்துருக்கும் போது அப்படியே கப கப கபன்னு வயிறு எரியும். என்னடா பண்ணுறது, எரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான், எரியுதுன்னா தண்ணி ஊற்றி அனுப்பான். அதே போல் தண்ணி எடுத்து குடி, டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி குடி, ஃபயர் சர்வீஸில் அடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பலவீனம் 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 பலவீனம்னு சொல்லி அநேக நேரத்தில் பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான், அவருடைய சித்தத்தை செய்ய விடாதபடி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி நம்மளை அடைச்சி வச்சிடறான். பாவத்துக்குள்ள, ஆதாமின் பாவத்தால் எல்லாரும் அடைக்கப்பட்டது போல பிசாசு நம்ம வாழ்க்கை, நம்ம சரீரத்தை குறித்த அதிக சிந்தனை கொடுத்து 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 உன்னால் முடியாது முடியாது, ஐயோ இப்படி இருக்குது, உனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லி நம்மளை அப்படியே வச்சிடறான். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாள் எலியா போனானே, எப்படி போயிருப்பான் சொல்லுங்க? அதுக்கு முன்னால் பார்த்தா அவன் படுத்திருக்கும் போது தட்டி தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருந்தார் கர்த்தர். தூதன் வந்து தட்டி கொடுக்குறான், அப்புறம் காக்கா வந்து கொடுக்குது. கேரி தாற்றில் தண்ணிலாம் காலியான பிறகு இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாரு, குகையில் போய் படுத்துக்கிறான். அங்கே காக்கா வந்து கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நீ எழுந்து போ, இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. கேபியில் படுத்துட்டு இருக்க எலியா, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாரி பார்த்து விதை இப்போ அங்கே போ, எப்படி ஒவ்வொன்றா சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே கர்த்தர் அவனை பலப்படுத்துறாரு. அங்கே வசனம் அந்த ஒரு வேளை போஜனத்தினால 40 நாள் அவன் என்ன பண்ணுறான், இரவும் பகலும் ஓடிட்டே இருக்கிறான். இன்றைக்கி சரீரத்தை குறித்து அதிகமாக இன்றைக்கி கூட சொன்னேன். இன்றைக்கி சில பேர் வரல. நம்ம உடம்ப நம்மளை எப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாராம் தெரியுமா? சொல்லுங்க. சங்கீதம் 103 நம்மை மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்மளாம் மண். இந்த மண் மவுசை தேடுது. மவுசுனா இந்த மவுசு இல்லை, புகழை தேடுது, பெருமை அடையுது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மண்ணான உடம்பு தான். மண் பாண்டை தூக்கி உடைச்சா உடைகிற மாதிரி இது பலவீனம் தான். ஆனாலும் கர்த்தர் மகிமையின் ஆவி இதுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ நானும் எலியாவை போல பயன்படுத்தலாம். சும்மா அபிஷேகத்தை பேத்துக்கிட்டு அப்படியே ஊற்றி மூடிக்கிட்டு ஊமை மாதிரி இருந்துக்கின்னு,
ஆவியின் பலன் எலியாவுக்குள்ளே கிடச்சிது. சோத்தை தின்னதுனால அல்ல, ஒரு வேளை சோத்தை சாப்பிட்டதுனால அல்ல, ஆவியின் பலன் அவனுக்குள்ளே இருந்தது. சரீர பலவீனம் ஆவியின் பலத்தை மேற்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. உனக்குள்ள ஆவியின் பலன் இருக்குமானா சரீர பலவீனம் அதை மேற்கொள்ளாது. கர்த்தர் மேற்கொள்ள விட மாட்டார். நம்ம வசனம் மட்டும் சொல்கிறோம், ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு, அது மட்டும் சொல்கிறோம். அது சொன்னால் மட்டும் நமக்கு சந்தோஷம். அப்போ உனக்குள்ள அபிஷேகம் பெற்றிருக்க ஆவியானவர் எங்கே இருக்காரு? வெளியே இருக்கிறாரா? நீ படுக்கும்போது பிரச்சனை வரும் பொழுது, உனக்குள்ள சோர்வு வரும் பொழுது ஆவியானவர் வெளியில் வச்சுட்டு அங்கேயே நில்லுன்று நீ தனியாக நிற்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிறோம், அவன் பிரியப்படுகிறேன்னு சொல்கிறான். அந்த கடைசி அந்த வசனத்தில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? துன்பங்கள், இடுக்கண்கள், நெருக்கங்கள், பலவீனங்கள், நிந்தைகள் எனக்கு வருகிறது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் வருது. நான் இதிலெல்லாம் பிரியமாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு அவருடைய பலத்தை எனக்கு தரேன்னு சொல்லிட்டார். அவருடைய பலத்தை தரன் மட்டும் சொல்ல, பூரணமாய் தரன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. முழுசா தரன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அதனால நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. கர்த்தர் என் பலவீனங்களை நான் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு சுகர் வந்துச்சா? சுகர் வந்துச்சு மேன்மையா சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. எனக்கு மூட்டு வலி இருக்கா? மூட்டு வலி இருக்கு, சாட்சி சொல்லுங்க. ஆனால் இந்த மூட்டு வலியிலையும் அவர் பலத்தை எனக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் அவருடைய பலத்தினாலே என்னை இடைக்கட்டி அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். தாவீது சொல்றார், அவர் என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குகிறார். அவருடைய பலத்தை நமக்கு தரார். பவுல் வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கமே பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டிருக்க அழைக்கப்பட்ட அநேகர். நல்ல கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய கிருபையினாலே. ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அப்படின்னா கொஞ்சம் பேர் தான். இந்த ஒரு பங்குனா கொஞ்சம் பேர். நிறைய பங்கு இருக்குது, அந்த பங்குக்கெல்லாம் கிருபை கிடைக்கல. காரணம் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்படலை, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, அழைக்கப்பட்ட அநேகர். இன்னைக்கு ஆலயத்துக்கு வர எல்லாரும் பரலோகம் போவானா? இல்லை, தெரிந்து கொள்ளுகிறார் கர்த்தர். அதுக்கு எப்படின்னா, அவருடைய கிருபையின்படியே தெரிந்து கொள்றாரு. உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். உட்கார்ந்து விஷயங்களை யோசித்து பார்த்தா, அப்படி சொன்னால் வாழ வாழ்க்கையை யோசித்து பார்த்தா, நம்ம வாழற வாழ்க்கை நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கான்னு யோசித்து பார்த்தா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் சில விஷயங்கள் பிரியமாக இருக்கலாம். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், சில விஷயங்கள் நாம் பிரியமில்லாததான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனுஷனை பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதை. நிறைய நேரங்களில் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறோம். நிறைய நேரங்களில் பட்சபாதமாக இருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்துக்கு ஒரு மாதிரி நம்ம செயல்படுவர்களாக இருக்கிறோம். இதுவும் ஆண்டவர் பார்வையில் சரியில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர், அந்த தெரிந்து கொள்ளுகிற ஒரு மேலேயும் இருக்கிறார். பேதுரு சொல்லுகிற கிருபை என்ன அப்படின்னு சொன்னால், கடைசி கால கிருபை. அதை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி வேண்டும். கடைசி கால கிருபை, இதை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி வேண்டும். ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிற கிருபை வேற. ஆனால் அவர் இயேசு வரும் பொழுது கொண்டு வருகிற கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பரிசுத்தவான்களை வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தோம், யாரை குறித்தெல்லாம் பார்த்தோம். நோவாவை குறித்து பார்த்தோம், மோசை குறித்து பார்த்தோம், மரியாள், பவுல், மக்கதோனியா நாட்டு சபை மக்கள். அவங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரு ஆளுக்கு கொடுக்கல, மொத்த சபை, அந்த நாட்டில் இருக்க சபை மக்களுக்கு கொடுத்தாராம் கிருபை. இப்படி ஆண்டவர் கிருபையை அவர் கொடுக்கிற தேவன். அந்த கிருபை நாம் ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஆண்டவரத்தில் கேட்கிற யாருக்கும் அவர் கிருபையை தருகிறவராக இருக்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எழுதலாம்.